கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ வசதி தேவைன்னு தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறாங்க. தமிழ்நாடு மக்கள் தங்களுடைய உரிமையாக அதை நினைக்கிறாங்க. அதை நீங்க இவ்வளவு நாள் தரல. ஆனா இப்ப என்ன சொல்றீங்க? எடப்பாடி சிஎம் ஆனா வந்துரும். ஜனவரி மாசத்துக்கு மேல வந்துரும். ஏப்ரல் எலெக்ஷன் வர்றதுனால ஜனவரி மாசத்துல வந்துருக்கிறீங்க. அப்படி என்றால் எவ்வளவு மோசமான ஓரவஞ்சனையான அப்பட்டமான அரசியல் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நான் உதாரணத்தோட சொல்றேன். மெட்ரோ ஜனவரியில வந்துரும், எடப்பாடி சிஎம்மா வந்துரும் இப்ப இவங்க சொல்லியிருக்காங்களே. ஆக்சுவலி இவங்க ஏன் திருப்பி அனுப்புனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பி அனுப்புவதற்கான காரணத்தை அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. வானதி மேடம் இப்ப சொன்னதை மறந்துருங்க, நைனா நாயந்தன் அவர்கள் சொன்னதை மறந்துருங்க. இப்ப நான் படிக்கிறது கேளுங்க. மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களை திருப்பி அனுப்புவது குறித்து மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகம் கொடுத்த விளக்கம். நான் அப்படியே படிக்கிறேன் கேளுங்க. கோயம்புத்தூர்ல சராசரியா மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனங்களில் பயணப்படும் நிலையில் மெட்ரோவின் சராசரி வேகம் மணிக்கு 34 கிலோமீட்டர். சரி, அவங்க சொல்லியிருக்க பாயிண்ட். அப்புறம் ரோட்ல வாகனங்களில் சராசரி வேகம் மெட்ரோ ரயிலின் வேகத்திற்கு கிட்டத்தட்ட சமமா உள்ளது. கோயம்புத்தூர்காரங்களாம் கியர் எடுத்தாங்கன்னா பறக்கிறதா. கோயம்புத்தூர்காரன் பயங்கர ஸ்பீடா போவாங்க. அது தெரியும். அவர் சென்ட்ரல் அளவுக்கு போயிருக்கு பாருங்க கோயம்புத்தூரோட பெருமை.